வணக்கம், நான் உங்க வசந்தி மதுகண்டப்பள்ளி மாதிரிப்பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு கதை. ஒரு விவசாயி விவசாயம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தாராம். அப்படி போகும்போது ஒரு பெரிய பாறை கல் நடுவில் ஒரு 3 முட்டை இருந்துதான். என்ன முட்டை அப்படின்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, சரி அதை எடுத்துகிட்டு போயிடுவோம், இங்கே இருந்தால் கழுகோ ஏதாவது சாப்பிட்டு உடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஒரு கோழி வளர்த்துட்டு இருந்தாராம். அந்த கோழி முட்டைங்களுக்கு நடுவில் இந்த முட்டையை கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முட்டையும் பொரிச்சு வெளியே வளர ஆரம்பிச்சிருச்சு. குஞ்சுகளா வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கோழி என்ன எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பறவைகளும் வளர ஆரம்பிச்சு அதோட இரையை சாப்பிட்டு அப்படியே இருந்துதான். ஒரு நாள் அப்படியே மேலே அண்ணாந்து பார்க்கும்போது கழுகுகள் பெருசா வட்டம் போட்டுட்டு இருந்தது. அந்த கழுகுகளை பார்த்து அது நினைச்சுச்சான், நம்மளும் கழுகா பிறந்திருந்தா இதே மாதிரி வானத்தை உயரமா பறந்துருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சான். அதுக்கப்புறம் இதே மாதிரி தினம் தினம் நினைச்சு அப்படியே இருந்திருக்கு. ஆனா அதுக்கான முயற்சிகள் எதுவுமே அது பண்ணவே இல்லை. ஒரு நாள் முயற்சி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அதால உயரமா பறக்க முடிஞ்சிருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த முட்டைகள் அந்த விவசாயி கொண்டு வந்தார் இல்லையா, அது கழுகுடைய முட்டைகளா இருந்திருக்கு. இப்படிதான் மனிதர்களுமே இருந்திருக்கும். வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் சரி, இல்லை முயற்சி அப்படின்னு நம்மளுக்கு தோணும் போதோ சரி, அதுக்கான முயற்சிகளோ இல்லை அதுக்கான படிகளோ எடுத்து வைக்காம நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருந்துடுறோம். ஆனா அப்படி இல்லாம முடியுதோ முடியலையோ செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கழுகு மாதிரி ஒரு நாள் வானத்துல உயரத்துல பறக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த கதையோட கருத்து.